Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. இப்போ ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு, சில பத்திரிகையாளர் திமுக சார்ந்து இயங்குகிறார்கள், என்ராம், நக்கீரன் கோபால், கவிதா, இப்படி அவர் காமிச்சிருக்காரு. சரி, தப்பு இல்லை. இதே பத்திரிகையாளர்கள் 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தார்கள் அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள். சரி, வலதுசாரி பத்திரிகையாளர், எந்த பத்திரிகையில் வலதுசாரி பத்திரிகையாளர்னு போட்டு பேசுகிறாங்களே, அப்போ அவங்களாம் என்ன பேசுகிறாங்க? அவங்களாம் பாஜகவை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் போடுறாரா? எதுவும் போட்டதே கிடையாது. சரி, உதயநிதி ஸ்டாலின் போடுறாரா? தினமலருக்கு வேடையே கொடுக்குறாங்க சார். நீங்கள் IPS ஆக இருக்கும்போது இருந்த நிலைமைக்கும் அரசியல் வந்த நிலைமைக்கும் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டோன்னு என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா கேள்வி இதெல்லாம், இப்படிலாம் கேள்வி கேட்க கெடுக்கப்படியா கேள்விப்பா அப்படின்னு சொன்னியா நீ? அவரை இதே பாஜக தலைவர்கள் இப்போ தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர்கள் தூக்கி வீசி விட்டு செல்கிற காலம் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சொந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களை எதிர்க்கிறீர்கள். என்ன உங்களுக்கு நோக்கம்? என்ன நோக்கம்? நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், ஒரு சர்வாதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக இருக்கணும். வெளியில் அந்த மாதிரி இருக்கும் செய்திகள் வரலையே சார். சொந்த கட்சியில் அண்ணாமலை எங்களை அப்படி பண்ணுறாருன்னு யாரும் சொல்லலையே சார். வட்டார வழக்கில் நீங்கள் பேசுகிற விஷயம் வேறு, அது ஒரு பொது வெளியில் ஒரு நிருபரை பார்த்து, ஒரு நெறியாளரை பார்த்து பேசுவது வேறு. ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தவே கூடாது. முட்டாள்தனமான வாதம் அது. பெரிய சிக்கலாக போகும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கேட்கலாம். இந்த இப்படிப்பட்ட பேசின பேச்சு பிறகு 2-3 தலைவர்கள் கார்த்திகை செல்வனுக்கே ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காங்க. வருத்தப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறது எங்களுக்கே வேதனையாக இருக்குது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழகம் தழுவிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது பத்திரிகையாளர்கள் மீதான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய அவதூறு பேச்சுகள், கருத்துக்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கு கூட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் எப்படி திமுக சார்பாக இயங்குறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடடாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து ஆதாரத்தோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவும் போட்டிருக்கிறாரு. அவரோட ஸ்டாண்ட் என்னன்னா, நீங்கள் நடுநிலையாக இருங்க, இதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் திமுக சார்பாக இருக்குங்க, ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அவர் பேச்சினுடைய சாராம்சத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க? ஏதோ இன்று நேற்று இந்த பத்திரிகையாளர்லாம் ஒரு சார்பாக இருக்கிறார்கள், அப்படி அல்ல. காலம் காலமாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறார்கள். பல கட்சி சார்ந்து இயங்கி கொண்டிருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட நபரை சார்ந்து இயங்குகிற பத்திரிகையாளர்கள் உண்டு. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறோமோ அந்த நிறுவனத்தின் பாலிசியை ஏற்று நடக்கிற பத்திரிகையாளர்கள் உண்டு. எனக்கு ஒன்று பிடிக்கும், என்னுடைய நிறுவனத்துக்கு வேறு பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் எழுத முடியாது. அந்த நிறுவனம் என்ன பாலிசியோ அதான் பண்ண முடியும். இது யதார்த்தம், இது கலை யதார்த்தம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அரசியல் தலைவர்கள் அப்படி அல்ல, எல்லாருக்கும் பொதுவானவர்கள். நீங்கள் திமுக தலைவராக இருந்தாலும் சரி, அதிமுக தலைவராக இருந்தாலும், பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை தலைவராக இருந்தாலும் பொதுவாகத்தான் டீல் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்து வருகிற விஷயம். இப்போ ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு, சில பத்திரிகையாளர் திமுக சார்ந்து இயங்குகிறார்கள், என்ராம், நக்கீரன் கோபால், கவிதா, இப்படி அவர் காமிச்சிருக்காரு. சரி, தப்பு இல்லை. இதே பத்திரிகையாளர்கள் 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தார்கள் அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள். அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள். நம்ம அதுதானே சரியாக இருக்கும். எப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், எப்போது எதிர்கட்சியாகிறார்கள், ஆதரிக்கிறார்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இதெல்லாம் கடந்து ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இப்போது பாஜகவை ஆதரித்து பேசுகிற பத்திரிகையாளர் இல்லையா? விவாத மேடையில் உட்காரும் போது பாஜக ஆதரித்து பேசுகிற பத்திரிகையாளர் இருக்காரா இல்லையா? துக்ளக்குன்னு ஒரு பத்திரிகை வருதா இல்லையா? அந்த துக்ளக் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? எல்லா மேடையில் என்ன பேசுகிறாரு? அரசியல் மேடைகளில். சரி, அதுலேருந்து வர பத்திரிகையாளர் என்ன பேசுகிறாரு? சரி, வலதுசாரி பத்திரிகையாளர், எந்த பத்திரிகையில் வலதுசாரி பத்திரிகையாளர்னு போட்டு பேசுகிறாங்களே, அப்போ அவங்களாம் என்ன பேசுகிறாங்க? அவங்களாம் பாஜகவை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் போடுறாரா?
எதுவும் போட்டதே கிடையாது. சரி, உதயநிதி ஸ்டாலின் போடுறாரா? தினமலருக்கு வேடையே கொடுக்குறாங்க சார். இல்லை, அந்த மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இவர்களை ஆதரிக்கிறார்கள் ஏன்னா போடுறாங்களா? ஏன் அண்ணாமலை இவங்களை குறிப்பிட்டு ஐடென்டிட்டி காட்டுறாரு? அப்போது தன்னை ஆதரிப்பவர்கள் இல்லாமல் திமுக ஆதரிக்கிற இல்லை சப்போர்ட் பண்ணுகிற அவங்களாம் கூட நான் என்ன ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே விளக்கம், அதானே ஆசை. அப்போது நீ அப்படி நடந்துக்கணுமே. இல்லையே, ஏன் இல்லை? உன்னை நீ அதாவது திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள் மனசுக்குள்ளே இருப்பாங்க, பாலிசி இருக்கும். அவர் ஒரு வேறு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? எழுத முடியாது, தெரியுமா? இதான் கலை யதார்த்தம். இப்போது ஒரு பத்திரிக்கையில் நிறுவனம் என்ன அவங்க என்ன கொள்கை வகுக்கிறார்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது கூட தெரியாமல் இவர் போடுறாரு. பத்திரிக்கையாளர்களுக்கு இப்போ இன்றைக்கி போராடுறாங்கல்ல, அந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ண போதா? கிடையாது. நிறுவனம் சப்போர்ட் பண்ணால் தான் அண்ணாமலைக்கு புரியும். அதனால் இவர் தெரிஞ்சுக்கிட்டார். இதையெல்லாம் கடந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் பேசுகிற நடந்து கொள்கிற காட்சிகளை மீடியா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குது. இந்த பத்திரிக்கையாளர்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல, சரியா? மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் பத்திரிக்கையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் பாடம் எடுக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அந்த தரங்கட்ட செயல் இருக்குல்ல, அதை தான் சுட்டி காட்டணும். அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். வாழப்பாடி ராமமூர்த்தி பேட்டி கொடுத்துருக்காரு. அதை அட்டன் பண்ண பத்திரிக்கையாளர்களில் இப்போ இந்த ஜூனியர்ஸில் இருப்பாங்களான்னு தெரியாது. அவர் எப்படி பேசுவார் தெரியும். ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணால் அடித்து காலி பண்ணுவார், அடித்து தும்சம் பண்ணுவார். ஆனால் அதே வாழப்பாடி பேட்டி முடிந்த பிறகு அந்த தலைவர்கள் பேசினால் எங்கள் அது பார்த்தாலே பத்திரிகையாளர்லாம் பைத்தியமாயிருவான். அவ்வளோ கமெண்ட் அடிப்பார், ஆஃப் த ரெக்கார்ட்லாம் பேசுவார் பத்திரிகையாளர்கிட்ட. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? காங்கிரஸ் தலை மூப்பனார்லாம் எவ்வளோ ஆஃப் த ரெக்கார்ட் கமெண்ட்லாம் பேசியிருப்பார் சீனியர் ஜேர்னலிஸ்ட்கிட்ட. அதெல்லாம் போட முடியுமா? கலைஞர் மற்ற தலைவர்களை பற்றி ஆஃப் த ரெக்கார்ட் அவ்வளோ பேசியிருப்பார். அதெல்லாம் அதுதான் பத்திரிகையாளர்களும் தலைவர்களும் இருக்கிற விஷயங்கள். எதை எழுதணும், இன்றைய பத்திரிகை உலகம் மாறி போயிருக்கு. டிஜிட்டல் யுகமாக மாறி, பிரிண்ட் போய் எலக்ட்ரானிக் மீடியா டிஜிட்டல் உலகமாக இருக்கா. எதுவாக இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவரை எப்படி காட்டுகிறார்கள், நீங்கள் அதை சொல்லுங்கள், நீங்கள் அதை பேசுங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ரெண்டாவது ஒரு வழக்கமான அரசியல் தலைவராக இவர் இல்லை. வழக்கமாக ஒரு ஒன்றிய செயலர், வட்ட செயலர், மாவட்ட செயலர், அரசியல் குடும்பத்தில் வந்தவர்ல ஒரு படித்தவர், ஐபிஎஸ்சில் சர்வீஸில் இருந்தவர். அப்போது அந்த இடத்துலேருந்து உயர்ந்த பணியிலிருந்து வருகிற ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து அரசியலுக்கு வருபவர்கள், உங்களை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் விரும்புபவர்களுக்கு நீங்கள் எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும்? அது ஏன் அந்த பண்பு இல்லை? நீங்கள் இப்படி போடுறதால இந்துராம் 4FUS லீக் பண்ணுவாருங்க. யார்? ராஜீவ்காந்தி. என்ராம் 4FUS ஊழலை அவருடைய இந்து பத்திரிகையில் வெளியிடவில்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியிட்டார். அப்போது அவர் கண்டுபிடித்த அந்த ஊழலை அவங்களுடைய குழுமமே வெளியிட மறுத்தது காங்கிரஸ். காங்கிரஸ் குடும்பங்க, அது காங்கிரஸ் பேரியக்க குடும்பம். அந்த குடும்பம், இந்து குடும்பம் இந்த ஊழலை வெளியிடுறது தயங்கியது. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவர் பத்திரிகையாளர் இல்லையா? காங்கிரஸ் ஊழலை பற்றி வெளிக்கொண்டு வந்து பத்திரிகையாளர் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கேட்குறேன். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி மாறி இருக்கார்கள் பேசுகிறது பார்க்கணும். அப்போ 2G ஊழலை எல்லாரும் எழுதுனாங்க. இப்போ நீங்கள் சோ கால்டு இப்போ காட்டுறார 2G ஊழலை போட்டு கீழே கீழ்ச்சவங்க தான். அப்போ திமுக கீழ்ச்சி இப்போ தூக்கி கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் யார், அதாவது விஷயம் என்னென்னா, இதை புரிந்து கொள்ளுகிற விஷயம் அவருக்கு இல்லை. அண்ணாமலைக்கு புரிதல் இல்லைன்றீங்க? புரிதலே கிடையாது. நீங்கள் ஒரு ரஃபேல் பில் கேட்டால் எகிரி விழுந்தது பாஞ்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டால் திமுக அறிவாலயத்தில் போய் 200-300 வாங்கிக்கங்கன்றாங்க. இப்படி பேசுகிறவர் இப்போ இந்த ஒரு பேட்டி, உதயநிதி பேட்டியை பற்றி பேசிய ஒரு நெறியாளரை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? இன்னும் பச்சையாக சொல்கிறேன், இதே அண்ணாமலையை அதே சேனலில் பேட்டி எடுத்தார்கள். நெறியாளர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சப் எடிட்டர்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க மைக்கில் வச்சு. அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கேன். அது கேசர் தான் அந்த இன்டர்வியூமே எடுத்திருந்தார். இல்லை, அப்போது நீங்கள் ஐபிஎஸ் ஆக இருக்கும்போது இருந்த நிலைமைக்கும் அரசியல் நிலைமைக்கும் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டோன்னு என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா கேள்வி இதெல்லாம், இப்படிலாம் கேள்வி கேட்க கெடுக்கப்படியாக கேள்விப்பா அப்படின்னு சொன்னியா நீ? எத்தனை பொய்! அதாவது ஒரு எங்களை மட்டும் கடினமான கேள்வி கேட்கிறீர்கள். பாஜக தலைவர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, இவர் சொன்னது சரிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதல்ல அண்ணாமலை என்பவர் யார்? நீங்கள் அந்த பாஜக, நீங்கள் இதே பாஜக அவரை எப்படி வெறுக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. இது நான் யூகத்தில் சொல்கிறேன்.
அவரை இதே பாஜக தலைவர்கள் இப்போ தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர்கள் தூக்கி வீசி விட்டு செல்கிற காலம் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதே பாஜக இருக்கிற ஆட்களே நடக்க போகுது பாருங்க. அடிப்படையில் வந்து அந்த பாஜகன்ற கட்சி வேற கட்சிங்க. அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை தாங்கியவர் இவர் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். சரிங்களா? இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா? இல்லை. சரி, இவர் ஐஏஎம் படிக்கும்போது எங்கே ட்ரைனிங் எடுத்தார்? அரசியல் பயிற்சி எங்கே எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? இவர் ஐஏஎம் படிக்கும்போது நான் எங்கே அரசியல் பயிற்சி பெற்றேன் என்று விஜயகாந்த் இறந்த தினத்தில் வெளியூரில் பேட்டி கொடுக்குறாரு. அஞ்சலி செலுத்துவதற்கு முன்பு அங்கே மைக்கு நீட்டுறாங்க, விஜயகாந்த் இறந்து விட்டார்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஐஏஎம் படிக்கும்போது ஓராண்டு காலம் தேமுதிக அலுவலகத்தில் பயிற்சி பெற்றேங்கிறார். எப்படி? தேமுதிக அலுவலகத்தில் பயிற்சி பெற்றேன். இதுக்கு அவர் பதில் சொல்லணும், பதில் சொல்லி ஆகணும். அப்போது நீங்கள் சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. எப்படி? சித்தாந்த ரீதியாக அரசியல் ஆசை இருக்குது, ஏதோ ஒன்று. ஆனால் எந்த சித்தாந்தம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பயிற்சி பெற்றீர்கள். அது இல்லைங்க, அது இன்டர்ன்ஷிப் தான், அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்கன்னு சொல்லலாம். சரி, அந்த உங்களுக்கு பயிற்சி அளித்த மாஃபாய் பாண்டியராஜன் அப்போ தேமுதிக இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பாஜக போய் அதிமுகலாம் வந்தார். இவரை பற்றின விஷயங்களை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும். மாஃபாய் பாண்டியராஜன் உதாரணம். ஏன் பேர்லாம் சொல்கிறேன்னா, நாளைக்கு ஏதாவது இந்த விவாதங்கள் திசை திரும்பக்கூடாதுன்னு இவ்வளவும் சொல்கிறேன். சரி, நீங்கள் பேசிக்கலி ஆர்எஸ்எஸ் இல்லை, ஆனால் உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. படிக்கும்போது அரசு தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தேமுதிகவில் பயிற்சி பெற்றுவிட்டு, சரி, ரஜினியுடைய நண்பர்கள் பெங்களூர் மூலியமாக அங்கிருந்து இமயமலை போகும்போது ரஜினியை பிடித்து கொண்டு ரஜினியுடைய ஒரு சாய்ஸ் அண்ணாமலை முதலமைச்சராக வருவது என்று குருமூர்த்தி சொல்லியிருக்கார். ரஜினியுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ணாமலை. குருமூர்த்தி மேடையில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை இருக்கிற மேடையில். அப்போது உங்களுக்கு என்ன ஆகணும்? அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். பாஜக கொண்டாடுகிறது இல்லை இவர் ஏதோ வந்து வராத வந்த மாமணி, அப்படியே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர். இவர் தான் வந்து திமுகவுக்கு ஆகப்பெரிய எதிரி, ஆக சிறந்த எதிரி என்று ஒரு உயர்தட்டு ஜாதி மக்கள் அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர் அப்படியல்ல. அதிகார போதையை சுவைப்பதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார். இதுதான் விஷயம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் போது அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையை நீங்கள் அணுகணும். நீங்கள் அதாவது அரசியல் தலைவராக நீங்கள் 2-3 வருடம் கூட ஆகலை. நீங்கள் எல்லா கட்சியும் எதிர்க்கிறீங்க, எதிரி கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறீர்கள். அதை விட கொடுமை, சொந்த கட்சி எதிர்க்கிறீர்கள், சொந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களை எதிர்க்கிறீர்கள். என்ன உங்களுக்கு நோக்கம்? இப்போ என்ன நோக்கம்? நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், ஒரு சர்வாதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக இருக்கணும். வெளியில் அது மாதிரி இருக்கும் செய்திகள் வரலையே சார். சொந்த கட்சியில் அண்ணாமலை எங்களை இப்படி பண்ணுறாருன்னு யாரும் சொல்லலையே சார். மதன் ரவிச்சந்திரன் ஒரு நபர், அவர் என்ன சொன்னார்? ஒரு வீடியோ வெளியிட்டார், ஒருத்தரை பற்றி வீடியோ வெளியிட்டார். அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபர், அடுத்த கட்ட ஒரு பாஜகவுடைய முகமாக பார்க்கப்படுகிற அந்த நபரின் வீடியோவை மதன் ரவிச்சந்திரன் என்ற யூடியூபர் வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார்? இந்த ஆப்ரேஷன் செய்ய சொன்னது யார்? அவர் அண்ணாமலைன்னு சொன்னாரா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போது சொந்த கட்சி நிர்வாகிகளை நீங்களே எப்படி எலிமினேட் பண்ணுறீங்க? சரி, அதை விட ஒரு கொடுமை, அந்த கட்சியினுடைய ஒரு பெண் பிரமுகர் ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்கிறார். 2 பேரும், இன்னொரு நபர் திருச்சியை சேர்ந்த ஒரு பாஜக பிரமுகரும் இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இந்த பெண்மணியும் பேசிக்கொள்கிற ஆடியோலாம் நம்ம கேட்டோம். அதில் கடைசியாக ஒன்று அந்த அம்மா சொல்லும், இந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை பற்றி ஒரு வார்த்தையை சொல்வார். அது சொன்னால் சரியாக இருக்காது. சரிங்களா? அந்த அம்மா பகிர்வாங்க. இங்கே பொதுவிலும் பயன்படுத்த அவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அப்போ எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த கட்சியினர் இருக்கிறார்கள், இவரை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கொச்சையாக பேசினா நம்ம தப்பு நினச்சிட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறோம்ல, அப்படி ஒரு தலைவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் ஒரு வார்த்தை இருக்குல்ல. இல்லை, ஆனால் அவர் வந்து அதுக்கு பிறகு அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு இருக்கும், கண்ணுக்குட்டி வந்து அந்த மாட்டோட காம்பை கடிச்சிடக்கூடாது, பால் இது பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிட்டு போவோம், நான் விவசாயம் பார்த்தவன், பல்லு படாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த பொருளில் சொன்னேன். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க ஒரு வன்மத்தோடு இருக்கிறீங்க, அதனால அந்த பொருளை புரிஞ்சுக்கிறீங்கன்னு அது ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு அண்ணாமலை. இல்லை, வட்டார வழக்கில் மனிதர்கள்கிட்ட பேசுவது தான் வட்டார வழக்கு, விலங்குகள்கிட்ட பேசுவது வட்டார வழக்கு. நீங்கள் எங்கேயா படிச்சிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கண்ணுக்குட்டியாவது போய் தாய் பசுக்கிட்ட போய் பல்லு படாமல் பால் குடி, சொல்றாருன்னா விவசாயிகள்கிட்ட சொல்லுவாங்கிறாரு, பல்லு படாமல் பார்த்துக்கப்பா, கண்ணுக்குட்டியோட பல்லு படாமல் பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இது எப்படி நான் விளக்கம் சொல்கிறேன்னு தெரில. அதாவது இந்த கேள்விக்கு நான் வந்து சற்று கடுமையாக தான் பேசணும், என்னோடய பதில் கடுமையாக தான் இருக்கணும். ஒரு வட்டார வழக்கில் நீங்கள் பேசுகிற விஷயம் வேறு, அது ஒரு பொது வெளியில் ஒரு நிருபரை பார்த்து ஒரு நெறியாளரை பார்த்து பேசுவது வேறு. ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தவே கூடாது. முட்டாள்தனமான வாதம் அது. விவசாயிகள்கிட்ட சொல்வது வேறு, கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசுகிறது கதையெல்லாம் வேற. அதாவது உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் பச்சையாக சொன்னோம்னா நாடி நரம்பு சத ரத்தம் புத்தி எலும்பில் ஒரு வெறி, எந்த வெறின்றது நீங்கள் வேறு மாதிரி போட்டுங்க. எந்த வெறி ஊர்னால் இந்த மாதிரி வரும், எந்த வெறி ஊர்னால் இப்படிலாம் வருங்க சிந்தனை. இந்த வரவே கூடாதுங்க. ஒரு பத்திரிக்கையாளரை பார்த்து இந்த இது கேட்கவே கூடாது. இதுதான் அவருடைய ஆரம்ப காலத்தில் சொல்கிறோம். உங்களை பற்றி இப்போ ரஃபேல் பில் கேட்டதுக்கு அவர் எப்படி பாஞ்சு விழுந்தார், அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாரு. அது அவரோட பில், அது அவர் வாங்கின பில்லா, அது கையில் எழுதின பில்லு. அப்புறம் என்ன இவர்கிட்ட நேர்மை இருக்குது? அதை கேள்வி கேட்ட நிருபர் எப்படி பாஞ்சார், அவர் வேலையை விட்டு தூக்குறது. அதான் சொல்கிறேனே, ஒன்று பத்திரிக்கையாளர்களை மிரட்டுவது, இல்லை நிறுவனத்தை வைத்து அவர் வேலையை விட்டு எடுப்பது, இந்த தொழில் செய்து கொண்டிருக்கார். ஆரம்பத்தில் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு 2வது முறை சந்திக்கும் போது சொல்கிறேன். அந்த விளக்கம் சொல்கிற பேரில் சொல்கிறேன். அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு நாகரிக அரசியலை பின்பற்றுகிற அரசியல் தலைவராக இவர் இருந்தால் பரவாயில்ல. தனக்கு கட்சியில் யாரெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கள் த்ரெட்டாக இருப்பாங்களோ அவங்கள வந்து எப்படி எலிமினேட் பண்ணுமோ எலிமினேட் பண்ணுறார். யாரையும் மதிப்பதில்லை. நீங்கள் இவர் பெண்ணை பற்றி எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு அவருடைய பேட்டியை உதாரணம். நான் கதவை திறந்தே வைத்திருப்பேன். பெண் பிரமுகர்கள், பாஜக பிரமுகர் உள்ளே வந்து விட்டு ரூமை சாத்தி கொண்டால் தப்பாக நினைப்பார்கள். இது யாராவது சொல்லுவாங்களாங்க? ஒரு ஐபிஎஸ் படித்தவர். அப்போது ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லணும், ஒருத்தரை பற்றி புகார் சொல்லணும். எப்படி ஒரு பெண் நிர்வாகி இன்னொருத்தரை தலைவரை பற்றி ஒரு புகார் சொல்லணும், இல்லை ஒரு ஊழலை கண்டுபிடித்து உங்களிடம் பேச வேண்டும். அப்போ கதவு திறந்த விஷயத்தை பேசுவீங்களா? உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னால் அது என்ன தவறு? யார் அவர் அசிங்கப்படுத்துறாருன்னு தெரியல. இல்லை நான் இப்போ வந்து ஒரு தலைவர் ஒரு தொண்டர் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது என்ன தவறு? அது தவறு இருக்கா? அப்போ உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி சிந்தனை, கெட்ட சிந்தனை வருது? ஒரு பெண் நிர்வாகியிடம் வந்து கதவை சாத்தி கொண்டு பேசினால் வெளியே தப்பாக பேசுவார்கள்னா அப்போ அந்த கட்சி அலுவலகம் என்ன மாதிரி இயங்கி கொண்டிருந்தது? ஒன்றும் வேண்டாங்க. இவர் தலைவராக முன்பு எல் முருகன் இருந்தார். தினமலர் நாளிதழில் பாஜக அலுவலகத்தில் விசாகா கமிட்டி அமைக்கப்படுமா, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்கின்றன நடக்கின்றன போட்டாங்க. 100 கோடி ரூபாய் டெஃபமேஷனுக்கு அந்த பாஜக பொறுப்பாளர் கர்நாடகா ரவி, சிடி ரவி நோட்டீஸ் அனுப்பிச்சார். இன்று பாஜகவை ஆதரித்து கொண்டிருக்கிற ஒரு நாளிதழ் தினமலர். ஆமாம், பிஜேபி அவங்க அந்த விசாகா கமிட்டி அமைக்கப்படுமான்னு செய்தி போட்டாங்கல்ல, அதுக்கு நோட்டீஸ் அமைச்சாங்களா? அது என்ன கதியில் இருக்குது? விசாகா கமிட்டி அமைச்சாங்கனாலே தெரியல முதல்ல. சரி, அதுக்கப்புறம் இவர் ஒரு கமிட்டி அமைச்சார், சில பெண்கள் விஷயத்தில் கமிட்டியில் அமைச்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது இவர் தான் சொல்கிறேன், இவர் வந்து என்ன சிந்தனையில் இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், என்ன மாதிரியான அரசியல் பேசுகிறார் என்று மக்களிடம் காட்டுவது தான் மீடியா வேலை. ஆனால் மீடியா எப்படி கேள்வி கேட்கணும், மீடியா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நீங்கள் உதயநிதி பதில்களில் வந்து 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இப்படி 38 கேள்விகள் கேட்டார், ஓகே சரி கவுண்ட் பண்ணிங்க, ரைட்டு. அதற்கு இப்படிலாம் பதில் சொன்னது சரியில்லை. உதயநிதிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, உதயநிதிக்கு அரசியல் தெரியவில்லை, உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியவில்லை சொல்லிட்டு போங்க. யார் வேண்டான்னா? அதுக்கு நிருபர்கள் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து உதயநிதி உருவி விடுறது, எண்ணெய் தடவுறதுன்னு இன்றைக்கி எச்ராஜா சொல்லியிருக்கார். அவருக்கு விளக்கம் அண்ணாமலை எங்கள் தலைவர் சரியாக கேட்டிருக்கிறார். நானும் ஒரு விவசாயி, நானும் பால் பீச்சுவேன், காம்புக்கு வந்து எண்ணெய் தடவு உருவி விடணும். இது அதாவது எந்த மாதிரி நோக்கத்தில் இருக்காங்க? உருவி விடுவது, எண்ணெய் தடவுவது, பல்லு படாமல் பக்குவமாக, இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்துவது சரி என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? உங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிற நிருபர்களை அவமானப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தை. ஒரு வகை தொகை இல்லாமல் அரசியல் நடத்துகிற ஒரு கூட்டமாக பாஜக இருக்கிறது. உண்மையிலே எச்ராஜா தான் இப்படி இருக்கார். உண்மையிலே நான் பேர் கூட சொல்லுவேன், இது பெரிய சிக்கலாக போகும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கேட்கலாம். இந்த இப்படிப்பட்ட பேசின பேச்சு பிறகு
2-3 தலைவர்கள் கார்த்திகை செல்வனுக்கே ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. வருத்தப்பட்டிருக்கார்கள். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறது எங்களுக்கே வேதனையாக இருக்குன்னு. அவங்களால கண்டிக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையின் அதிகாரம், அண்ணாமலையினுடைய இப்போது உச்சபட்ச அவருக்கு அங்கே இருக்கிற தொடர்புகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த எதிரிகளை வீழ்த்துவார். எதிரிகள் இல்லை, அந்த தலைவர்களை வீழ்த்துவார். அதற்காக தான் வெளியே சொல்லாமல் இருக்கிறோம். உடனே வந்து கீழே உடனே இப்போ இது பார்த்துட்டு உடனே கமெண்ட் போடுவான், நீ ஒரு பத்திரிக்கையாளன் தானே, அந்த பேசுகிற தலைவர் பேரை குறிப்பிடறதுக்கு உனக்கு என்ன பயம், நீ சொல்லிட்டு போயிடுவேன். அவங்களோட அரசியல் வாழ்க்கை அதுதான் பத்திரிக்காரன். அதுதான் வந்து சீசன்டு ஜேர்னலிஸ்ட். வி ஆர் நாட் ஆக்சிடென்ட் ஜேர்னலிஸ்ட், வி ஆர் சீசன்ட் ஜேர்னலிஸ்ட். சோர்சஸ் அப்படின்னு போடுறது வந்து இது கிடையாது, தப்பு கிடையாது. நாங்கள் ஒரு இப்போ கலைஞரே ஒன்று சொல்லியிருக்கலாம், அது பட்டு மடாமல் தான் போட முடியும் திமுக மூத்த தலைவர்னு. சில விஷயங்கள் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் தலைவர் பேரை போட்டு போடலாம். சில விஷயங்கள் அப்படி தான் எழுதுவாங்க பத்திரிகை. சீசன்டு ஜேர்னலிஸ்ட், எத்திக்கல் ஜேர்னலிஸ்ட். ஒருத்தர் காட்டி கொடுப்பது அல்ல வேலை. ஜெயலலிதாவை ஒருத்தர் பாராட்டுகிறார், ஒரு காங்கிரஸ் தலைவர் பாராட்டுகிறார். நான் இருந்த காலகட்டத்தில் நான் பேர் போடாமல் தான் போட்டேன். பெரிய இஷ்யூ ஆச்சு. ஓகே, பெரிய இஷ்யூ ஆச்சு. ஜெயலலிதாவை காங்கிரஸ் தலைவர் பாராட்டினான்னு ஒரு சின்ன காசிப், அதுவே ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. பேர் போட்டதுன்னு வச்சுங்க பெரிய சிக்கலாக போகும். அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு அது பாதிப்போம். ஆனாலும் ஒரு தலைவர் அங்கே ஜெயலலிதாவை பாராட்டுகிற தலைவர் இருக்கிறார்னு ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு இந்தியா போய் இது போட்டு விளக்கலாம்னு சொல்கிறாரு மன்னிப்பு கூந்தல்னு. மன்னிப்பு கூந்தல்ன்றது இப்போ சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் பயன்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தமிழில் மயிறு தப்பு கிடையாது. மயிருன்றது ஒரு ஒரு வழக்கு சொல் தான். அந்த வழக்கு சொல்லுக்கு பதிலாக மன்னிப்பு மயிர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கூந்தல் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன ஒரு ஆணவம், என்ன திமிர். அதான் அவருக்கு எதை சுட்டி காட்டுகிறோமோ அப்படி நடந்துக்கிட்டால் அவர் நல்லது. இல்லை நீ இப்படி தான் இருப்பேன்னா இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன், மற்ற இதை விட கேவலமாக திட்டுவேன், திட்டுங்க. ஆனால் நீங்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொன்னால் கூட தப்பாக போவோம். ஏன்னா அதெல்லாம் ஏதோ ஒவ்வொரு நோக்கம் கற்பிப்பார்கள். கண்டிப்பாக காலப்போக்கில் நீங்கள் காணாமல் போகிறீர்கள். இந்த மாதிரி பல தலைவர்களை பார்த்துருக்குறோம். நீங்கள் ஒன்றும் உருவாக்குன கட்சி அல்ல, அது பல நாட்களாக இருக்கிற கட்சி, பல வருடமாக இருக்கிற கட்சி, பல தலைவர்களை பார்த்த கட்சி. பாஜகவில் பல பேர் இருந்து காணாமல் போன கட்சி. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், உங்களுக்கும் ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிளில் காணாமல் போவீர்கள். அன்று நீங்கள் வந்து நினச்சா கூட பேச முடியாது பத்திரிகையாளர்கிட்ட. அந்த அளவுக்கு கேவலப்படுவீங்க. முதல் உணரணும். அதனால் இந்த ஒரு மனப்பான்மையை விட்டு வர வேண்டும் என்பது இப்போ அண்ணாமலை அரசியல் இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, நாகரீக அரசியலை பேணுங்கள்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து திமுக விமர்சிங்க, திமுக ஊழலை சொல்லுங்கள், அதிமுக பற்றி பேசுங்க, உதயநிதி பற்றி விமர்சனம் செய்யுங்க, வாரிசு அரசியல் சொல்லுங்கள். யார் வேண்டான்னா அது வந்து காட்டாமல் இருக்காங்களா? அதை காட்டாமல் இருக்காங்களா? எல்லாருமே காட்டுறாங்களே. அப்போது எல்லாரும் வந்து உங்கள் டிவியை லைவ் போடுறாங்க. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல பழகி கொள்ளுங்கள். அந்த பதில் சொல்லுகிற திராணி இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்ட நபரை நோக்கத்தோடு ஒரு கேவலப்படுத்துவது, அந்த நீங்கள் எவ்வளோ பெரிய கடுமையான கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிற சாதுரியம் வேண்டும். புரியுதுங்களா? அந்த சாதுரியம் இல்லை என்றால், இல்லை பொய் மூட்டையாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், 2 லட்சம் வழக்கு போட்டேன், 20,000 புத்தகம் படித்தேன், நான் சாகும் வரை ஒரு கண்ணனினாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன், சத்ரபதி சிவாஜி காளிகாம்பல் கோயில் வந்து எந்த வருடம், இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு நபரை, ஒரு வரலாற்றை மாற்றி பேசுகிற நபரை, ஒரு பொய் பேசுகிற நபரை, பக்க அரசியல்வாதி எப்படின்னா சந்தர்ப்பம்வாதி, கிடைக்கிற நேரத்தில் அதிகார போதையை சோய்ப்பதற்காக காத்து கிடக்க ஒரு நபராக நீங்கள் காட்சி எடுக்கிறீர்கள். இருந்துட்டு போங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் நீங்கள் எங்கே விழப்போறீங்களோ அந்த இடம் இருக்கிறல்ல, அந்த இடத்த நீங்கள் யோசிங்க. எல்லாருக்கும் அப்படியே கிராஃப் ஏறிட்டே போகாது. கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணும். வாழும் உதாரணம் அத்வானிங்க. ராமர் கோயில் இடித்ததிலிருந்து பிஜேபியின் முகமாக இருந்த ஒரு அத்வானி என்ன கொண்டாடிட்டீங்களா? சொல்லுங்க. அத்வானிக்கு ஒரு பதவி, இந்த 10 வருடத்தில் ஒரு பதவி, ஒரே ஒரு பதவி, கௌரவமான பதவி, பேச முடியாது. வெங்கைய நாயுடு எங்கே இருக்கார் இன்னைக்கு? எப்பேற்பட்ட பதவியிலிருந்து ஒரு எப்பேற்பட்ட பாஜக தலைவர், துணை ஜனாதிபதி எங்கே இருக்கார் இன்னைக்கு? அவரை பற்றி செய்தி படிக்கிறீங்களா?
காலம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல ஒதுக்கி வைக்கும். அது யார் ஒதுக்கி வைக்கிறாங்க, எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முதல்ல வழி தேடிங்க. நீங்கள் வந்து கவுண்டர் மேலே கவுண்டர் கொடுக்க முடியும், கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி கொடுத்தவர்கள் கடைசி காலத்தில் காமெடியராக சித்தரிக்கப்பட்டு காணாமல் போவதன் அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக காலம் பதில் சொல்லுங்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக சார், பல விதமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமாக, ஆழமாக, ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி மகளே. மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.